அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிடம் 5வது தலைமுறை போர் விமானங்கள் கிடையாது அப்படின்னும், அது தயாரிக்கிறது செலவு அதிகம் பிடித்த வேலை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் தலைமுறை விமான தொழில்நுட்பங்களில் அள்ளி கொடுக்கக்கூடிய ரஷ்யா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆஃபரை ஒன்று வழங்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதன் காரணமாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான நட்புறவு அப்படிங்கிறது இன்னும் பலமா ஆழமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவிடம் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் கிடையாதுங்க. அதை தயாரிக்கிற செலவும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதனுடைய வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரஷ்யா தன்னுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானமான Su-57E தொழில்நுட்பத்தை இந்தியாவிடம் பகிர்ந்து கொள்ள ரெடி அப்படின்னு அறிவித்திருக்காங்க. சர்வதேச அளவில் 3 நாடுகளிடம் மட்டுமே 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருக்கு, மூணாவது பார்த்தீங்கன்னா சீனாவிடம் இருக்கிறது. ஆரம்பத்தில் ரஷ்யாவுடன் இணைந்து 5ஆம் தலைமுறை விமானங்களை தயாரிக்க இந்தியா திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் அது வேலைக்கு ஆகலை. செலவு அதிகம் இழுத்ததால் இந்த திட்டத்தில் இருந்து இந்தியா கழன்று கொண்டாங்க. பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் நமக்கு பஞ்சாயத்து இருக்குங்க. இதனால சீனாவிடம் 5ஆம் தலைமுறை விமானங்கள் இருக்கு. இந்த விமானங்களை வைத்திருக்கும் நாடுகள் தான் முதல்ல தாக்குதலை தொடங்க முடியும். எதிரிகளின் ரேடர் தேடலுக்கு புலப்படாம இந்த விமானங்களால பறக்க முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய ரஃபேல் விமானங்களை விட 5ஆம் தலைமுறை விமானங்கள் சிறப்பாக மறைந்திருந்து தாக்குதலை நடத்த முடியும். அதே போல குறைந்த எரிபொருளை கொண்டு அதிக தூரத்திற்கும் மிக வேகமாகவும் பயணிக்க முடியும். போர் சூழல்ல வேகம் மிக முக்கியங்க. ரஃபேல் விமானங்கள் அதிகபட்சமாக மணிக்கு 1912 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். இது ஒளியின் வேகத்தில் 1.5 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரஷ்யாவின் Su-57 விமானம் மணிக்கு 2136 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்கும். இது ஒளியின் வேகத்தில் 2 மடங்காகும். அதனால இந்தியாவுக்கு இந்த விமானங்கள் நிச்சயம் தேவைப்படுது. அமெரிக்காவிடம் விமானத்தை வாங்கினா அது வெறும் விமானத்தை மட்டுமே கொடுக்கும், மற்றபடி தொழில்நுட்ப விவரங்களை கொடுக்காது. ஆனால் ரஷ்யா முழு தொழில்நுட்ப விவரங்களை கொடுக்கறதுடன் லைசன்ஸ் பெற்று இந்தியாவில் Su-57E விமானங்களை தயாரித்து கொள்ளவும் அனுமதி வழங்க ரெடியாக இருக்கிறதாக தெரிவித்திருக்காங்க. இப்படி எந்த நாடும் அள்ளி கொடுக்காது. அந்த வகையில் இந்த ஆஃபரை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பலரும் வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் Su-57E விமானம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த விமானம் வானில் பறந்து தன்னுடைய சக்தியை மொத்த உலகத்திற்கும் நிரூபித்திருக்கிறது. இதற்கு மேலே என்ன வேணும்? இருந்தாலும் இதில் சில சிக்கல்களும் இருக்கத்தாங்க செய்யுது. சிக்கல்கள் அப்படின்னாலே அது அமெரிக்கா மட்டும்தாங்க. அதாவது ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நாடுகளுக்கு 400% வரி வரைக்கும் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இந்த வரி அச்சுறுத்தல் காரணமாக தான் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்படும் கச்சா எண்ணெயை இந்தியா குறைத்திருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது மீண்டும் விமானம் தொடர்பாக வர்த்தகம் போட்டா இந்தியா மீதான வரி அதிகரிக்கப்படுமோ அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கிறது. இப்படி அச்சம் ஒருபுறம் இருந்தாலும் ரஷ்ய விமானங்களை வாங்குவதற்கான தேவைகள் நமக்கு அதிகமும் இருக்கிறது. இந்திய விமானப்படையின் தளபதி ஏபி சிங் விமானப்படைக்கு அடுத்து 10க்கு 20 ஆண்டுகளில் 40 புதிய போர் விமானங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆகவே ரஷ்ய விமானங்களை வாங்குவதற்கு இதுவே சரியான தருணம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இந்தியா பாதுகாப்பு ஒத்துழைப்பில் மிகப்பெரிய முன்னேற்றமாக அமெரிக்கா இந்தியாவுக்கு 2 முக்கிய இராணுவ உபகரணங்களின் விற்பனைக்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க.
மொத்த மதிப்பு 93 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது சுமார் ரூபாய் 775 கோடி ஆகும். இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இந்திய இராணுவத்துக்கு சக்தி வாய்ந்த ஜாவ்லின் ஏவுகணை அமைப்பு மற்றும் எக்ஸ்காலிபர் துல்லிய குண்டு கிடைக்க இருக்கிறதுங்க. அமெரிக்காவின் வெளியிட்ட அறிவிப்பாளர் ஜாவ்லின் ஏவுகணை அமைப்பின் விற்பனைக்கு 45.7 மில்லியன் டாலர் மதிப்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியா 100 FGCM 148 ஜாவ்லின் ரவுண்டுகள், 1Fly-2 சோதனை ஏவுகணை, 25 கட்டளை வெளியீட்டு யூனிட்டுகள், பயிற்சி சிமுலேட்டர் ரவுண்டுகள், உதிரி பாகங்கள், அது மட்டும் இல்லாமல் முழு ஆயுள் பராமரிப்பு ஆதரவு உள்ளிட்டவற்றை கேட்டிருந்தது. DSCA தனது அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மேலும் உயர்த்தும் அப்படின்னும் தற்போதைய மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்தியாவிற்கு வலு சேர்க்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பிராந்திய பாதுகாப்பு துறையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கவும் அமெரிக்கா இந்தியா இடையேயான ஸ்ட்ராட்டஜி உறவை வெளிப்படுத்தவும் இது உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதனுடன் அமெரிக்கா வெளியுறவுத்துறை எக்ஸ் ப்ராஜெக்ட் லைஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய துல்லியத்திற்காக பிரபலமான குண்டுகளை இந்தியாவுக்கு விற்கும் திட்டத்தை அங்கீகரித்திருக்காங்க. இதனுடைய மதிப்பு 47.1 மில்லியன் டாலர்கள். இந்த அறிவிப்பில் இந்த உபகரணங்கள் இந்தியாவின் துல்லிய தாக்குதல் திறனை அதிகரிக்கும், மேலும் இந்த விற்பனை இராணுவ சமநிலையை பாதிக்காது அப்படின்னும் DSCA தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மாறா இது இந்தியாவினுடைய பாதுகாப்பு வலிமையை மேம்படுத்தி அமெரிக்காவுடன் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கூட்டுறவையும் மேலும் வலியுறுத்தும் முக்கியமான படியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் அமெரிக்காவும் மீண்டும் ஒரு முறை இராணுவத்தில் கைகோர்த்து கொள்கிறாங்க. கடந்த சில மாதங்களாகவே இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுல சிறு கசப்பு நிலவியது. அதிபர் டிரம்ப் ஆட்சியின் போது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியால் ஏற்பட்ட சலசலப்பு இன்னும் முழுமையா தீரல அப்படின்னாலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்று வந்துவிட்டா இரு நாடுகளும் ஒருவரையொருவர் மிக எளிதாக நம்புகின்றன என்பதற்கு இன்றைய அறிவிப்பு மற்றொரு உதாரணமாகவே அமைய பெற்றிருக்கிறது. ரூபாய் 822 கோடி மதிப்பிலான அதிநவீன ஆயுதங்களை இந்திய இராணுவத்திற்கு விற்பனை செய்ய அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியா பெறப்போவது வெறும் ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, எதிர்கால போர்க்களத்தில் வெற்றியை உறுதி செய்யும் முக்கியமான தொழில்நுட்பங்களும் கூட. இந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமானது 100 எண்ணிக்கையிலான FGM 148 ஜாவ்லின் தோல் விமானங்கள் ஏவுகணைகள். ஒரு இராணுவ வீரர் தன் தோளில் சுமந்து சென்று 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய டேங்கையோ கவச வாகனத்தையோ துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை. ரஷ்யா போரில் உக்ரைன் இராணுவம் இதை பயன்படுத்தி ரஷ்ய டேங்குகளை துவம்சம் செய்து வருவதை உலகமே பார்த்து வருகிறது. தற்போது அதே ஆயுதம் இந்திய இராணுவ வீரர்களின் தோள்லையும் ஏறப்போகிறது. இதை தவிர 25 இலகு ரக ஏவுகணை ஏவும் அமைப்புகளும் 216 எக்ஸ்காலிபர் அதிநவீன பீரங்கி குண்டுகளும் இந்தியாவுக்கு வந்து சேரும். ஆயுதங்களை மட்டுமல்ல, அவற்றை சோதனை செய்வது, வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது, பழைய ஏவுகணை அமைப்புகளை புதுப்பிப்பது போன்ற சேவைகளையும் அமெரிக்கா வழங்க இருக்கிறாங்க. அமெரிக்கா பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில தெளிவாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுத விற்பனை இந்தியா அமெரிக்கா இடையிலான ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு உறவை மேலும் வலுவாக்கும். இந்திய இராணுவம் தற்போது மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் பல மடங்கு உயரும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலைத்து நிற்க இது பெரிதும் உதவும் அப்படின்னும், வர்த்தகத்தில் சிறு மோதல் இருந்தாலும் பாதுகாப்பு ஒத்துழைப்புல இந்தியாவை அமெரிக்கா எப்போதும் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாகவே பார்க்கிறது என்பதற்கு இந்த ஒப்பந்தம் மற்றொரு சான்று. இந்திய இராணுவத்தின் தரைப்படை திறன் இதன் மூலம் புதிய உயரத்தை எட்டும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்திருக்காங்க.
இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவின் புதிய அத்தியாயம் இது. எல்லை பதற்றத்தை நீடிக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்திய வீரர்களின் கைகள்ல ஜாவ்லின் ஏவுகணை இருப்பது எதிரிகளுக்கு தூக்கத்தை கலைக்கும் செய்தியாகவே அமைய பெற்றிருக்கிறது. இந்தியாவும் அமெரிக்காவும் மீண்டும் ஒரு முறை இராணுவத்துல கைகோர்த்து கொள்கிறார்கள் என்பதற்கு கடந்த சில மாதங்களாகவே இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக உறவுல சிறு கசப்பு நிலவியது. அதிபர் ட்ரம்ப் ஆட்சியின் போது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியால் ஏற்பட்ட சலசலப்பு இன்னும் முழுமையாக தீரவில்லை அப்படின்னாலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்று வந்துவிட்டால் இரு நாடுகளும் ஒருவரையொருவர் மிக எளிதாக நம்புகின்றன என்பதற்கு இன்றைய அறிவிப்பு மற்றொரு உதாரணமாகவே கருதப்படுது.